நமஸ்தே, வெல்கம் டு ஞானார்த்தகரன். இன்னைக்கு நம்ம ராஷபாஷால ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கத்திய பாட்டில் 4th லெசன் மகான் சந்த் கவி திருவள்ளுவர், மிகப்பெரிய புலவர். நம்ம திருவள்ளுவரை பத்தி படிக்க போறோம். திருவள்ளுவர் தக்ஷின் கே மகான் சந்த் கவியோமே ஏகக. திருவள்ளுவர் நம்ம தென்னிந்தியாவோட மகான் சந்த் கவி. சந்த்னாக்கா செயின்ட், துறவி. ஸோ மிகப்பெரிய புலவர்கள், செயின்ட் போயட்ல ஒருத்தர். இன்ஹே தக்ஷின் பாரத் கா கபீர் கஹா ஜாதாக. இவரை நம்ம தென்னிந்தியாவினுடைய கபீர் அப்படின்னு சொல்றோம். கபீர் கே தோகையெல்லாம் படிச்சிருக்கீங்க மத்தியமால கூட. ஸோ ரெண்டு லைன்ல இருக்கும். அது மாதிரி இவரும் என்ன பண்ணியிருக்காருனாக்கா 2 லைன்ஸ்ல எழுதியிருக்காரு. தோஹேங்கிறது குரல். शैव वैष्णव बौद्ध तथा जैन सभी திருவள்ளுவர் को अपने अपने मत के निकट मानते हैं. நிறைய மதங்கள் இருக்கு, சமயங்கள் இருக்கு. சைவம், வைணவம், பௌத்தம் மற்றும் ஜைனம், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கனாக்கா திருவள்ளுவர் தங்களுடைய மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. மத் அப்படின்னாக்கா பிரின்சிபல், கொள்கை, அவர்களுடைய கொள்கையை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க, மான்தேங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. उनका विचार था कि मनुष्य गृहस्थ होते हुए भी परमेश्वर में आस्था रख सकता है और पवित्र जीवन व्यतीत कर सकता है. இந்த இடத்துல உன்கா அப்படிங்கிறது யாருனாக்கா நம்ம திருவள்ளுவர். நம்ம திருவள்ளுவனுடைய விசார், அவருடைய எண்ணம் என்னன்னா, மனிதன் கிரகஸ்து ஹோத்தே ஹுயே, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் போதே பரமேஸ்வர்மே ஆஸ்தா ரக்ஷத்தாக, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கும் போதே அவங்களால கடவுள் மேல நம்பிக்கை வைக்க முடியும். ட்ரஸ்ட், ஃபெய்த் இன் காட் இருக்க முடியும். அவர் பவித்ர ஜீவன் வியத்தீத் கர் சக்தாக, அந்த தூய்மையான வாழ்க்கையையும் வாழ முடியும், வாழ்வினை கழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சந்யாஸ் உன்ஹே மானிய நஹீதா, அவருக்கு துறவரத்துல நம்பிக்கை கிடையாது. யாருக்கு? நம்ம திருவள்ளுவருக்கு. अतः संत திருவள்ளுவர் ने व्यक्ति को जीने का मार्ग दिखाया. அதனால திருவள்ளுவர் என்ன பண்ணிருக்காரு, व्यक्ति को, மனிதனுக்கு जीने का मार्ग दिखाया, வாழ்வதற்கான வழியை காட்டியிருக்காரு. इस महान संत का समय अनुमानतः ईसा पूर्व 30 से 200 वर्षों के बीच माना जाता है. இவருடைய வாழ்வு காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், ஈசானாக்கா ஜீசஸ் கிரைஸ்ட், பூர்வ, அவர் பிறப்பதற்கு முன்னால் 30 to 200 வருஷங்கள்ல வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கபீர் கி தரஹி இன்கா ஜன்ம பி ஏக் தலித் ஜுலாஹா பரிவார் மே ஹுவா தா. கபீரை போலவே இவருடைய பிறப்பும் எங்க இருந்ததுனாக்கா ஒரு ஏழை நெசவாளி குடும்பத்துல பிறந்திருக்காரு. ஜுலாஹா அப்படின்னாக்கா நெசவாளி, வீவர். மானா ஜாத்தா ஹை கி வே சென்னை கே மயிலாப்பூர் மே பைதா ஹுயே. சில பேர் என்ன நம்புறாங்கனாக்கா இவர் சென்னையில மயிலாப்பூர்ல பிறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. பரந்து உன்கா அதிகாம்ஷ ஜீவன் மதுரைமே பீதா. ஆனா அவர் தன்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியை, அதிக சமயத்தை, பெரும் பகுதியை எங்க வாழ்ந்திருக்காருன்னா மதுரையில. मदुरै में पांड्य वंशी राजाओं के द्वारा तमिழ் साहित्य को पोषित किया जा रहा था. அந்த சமயத்துல மதுரையில பாண்டிய மன்னர்கள் மூலமாக தமிழ் வளர்க்கப்பட்டது. அவங்க தான் தமிழ் சங்கத்தை வச்சாங்க இல்லையா, முச்சங்கம் வச்சு வளர்த்தாங்க. இயல், இசை, நாடக தமிழ் வச்சு வளர்த்தாங்க. ஸோ அந்த சமயத்துல தான் இவரும் வாழ்ந்திருக்காரு. உன்கே தர்பார்மே, அந்த பாண்டிய மன்னர்களுடைய அரசவையில சபி ஜானே மானே வித்வானோங்கோ ஆசிரிய தியா ஜாதா தா. மிக சிறந்த பண்டிதர்கள், வித்வான்களுக்கெல்லாம் மரியாதையும் கௌரவமும் கொடுக்கப்பட்டு இருந்தது. वहीं पर திருக்குறள் को एक महान ग्रंथ के रूप में मान्यता मिली. அங்கதான் அந்த பாண்டிய மன்னனுடைய அரசவையில தான் திருக்குறளுக்கும் ஒரு மிகச்சிறந்த நூல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சது. மானியத்தானாக்கா கௌரவ் மிலி. तमिलनाडु के महानतम संत कवि திருவள்ளுவர் मानव धर्म आस्था के लिए पूरे विश्व में जाने जाते हैं. நமக்கெல்லாம் தெரியும் திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம். ஸோ பூரே விஸ்வமே ஜானே ஜாதேங்க, உலகம் முழுவதும் இவரை எப்படி தெரியும், திருவள்ளுவரை எப்படி தெரியும்னாக்கா மானவ தர்ம ஆஸ்தா கேலியே, மனிதர்கள் வாழ்வதற்கான நெறிமுறைகளை சொல்லி கொடுத்தவர், அந்த நம்பிக்கை, அந்த நெறிமுறைகளை சொல்லி கொடுத்தவர். அதனால திருவள்ளுவர் உலகம் ஃபுல்லா பிரசித்தம். जीवन के जिन मूल्यों को उन्होंने महत्व दिया वे कबीर में भी विद्यमान थे.
அவர் வந்து வாழ்க்கையில எதற்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ, மகத்வதியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ, கபீர்லயும் வந்து அது எல்லாமே இருந்தது. கபீர்னுடைய தோஹிலையும் அவர் அதே தான் சொல்லியிருக்காரு. इस दृष्टि से कबीर को उत्तर भारत का திருவள்ளுவர். இதனால கபீரை வந்து என்ன சொல்றோம்னாக்கா வட இந்தியாவில திருவள்ளுவர் அப்படின்னும், யா திருவள்ளுவருக்கோ தக்ஷின் கா கபீர் கா திருவள்ளுவரை வந்து தென்னிந்தியாவினுடைய கபீர் அப்படின்னு சொல்றோம். கோயி அத்தியுக்தி நஹிமானி ஜாயகி அப்படி சொல்றதுனால வந்து எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸும் இருக்க போறது இல்ல. संत तिरुवल्लुवर ने मानव मात्र को जीने की राह दिखाते हुए छोटी छोटी ढेरों कविताएं लिखी थी. திருவள்ளுவர் என்ன பண்ணானாக்கா மனிதர்களுக்கு வாழ்வதற்கான வழியை காட்டுவதற்காக, ராகு அப்படின்னாக்கா பாதை, திகாத்தே ஹுயே பாதை காட்டுறதுனாக்கா என்னது வழிகாட்டுதல், வழிகாட்டுற மாதிரி அவங்களோட வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை காட்டுற மாதிரி சோட்டி சோட்டி சின்ன சின்ன கட்டு கவிதைகளை வந்து எழுதியிருக்காரு. கட்டு கவிதைனா கட்டு பண்டில் டேரம். இப்போ ஒரு அதிகாரம் எடுத்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு 10 குறள் இருக்கும். ஸோ 10 கவிதை ஒரு கட்டு அந்த மாதிரி எழுதியிருக்காரு. இன்கா சங்கலன், இப்போ நட்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா அதில் ஒரு 10 இருக்கும். நல்லொழுக்கம் அப்படின்னாக்கா அதில் ஒரு 10 இருக்கும். இறை அவங்கள பற்றி எழுதுறதுக்கு ஒரு 10 இருக்கும். அந்த மாதிரி 10 வந்து எழுதியிருக்காரு. ஸோ பண்டில் பண்டிலாக எழுதியிருக்காரு. டேரம் அப்படின்னா பண்டில். இன்கா சங்கலன் இதனுடைய தொகுப்பு தான் திருக்குறள் கிரந்தமே கியாகையாக. இதெல்லாம் தொகுத்து தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் திருக்குறள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கா வச்சிருக்கோம். यह ग्रंथ हमें नैतिकता का पाठ पढ़ाता है. இந்த புக் வந்து நமக்கு நீதி முறைகளை சொல்லிக் கொடுக்குது, நீதி நெறிகளை சொல்லிக் கொடுக்குது. इस ग्रंथ में कुल मिलाकर 1330 दोहे हैं. இதுல வந்து மொத்தமா குல் மிலாக்கர்னா வந்து டோட்டல், குல் அப்படின்னாக்கா குல் அங்க் அப்படின்னாக்கா டோட்டல் மார்க்ஸ், டோட்டலா எவ்வளவு இருக்குனாக்கா 1330 दोहे இருக்கு இதுல. जिनको 10 दोहे के हिसाब से 133 அத்தியாயமே விபாஜித் கியா गया है. இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கனாக்கா 10 குறள் சேர்ந்து ஒரு அதிகாரம், அது மாதிரி மொத்தம் 133 அதிகாரத்துல வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. मुख्य रूप से यह ग्रंथ तो निम्नलिखित 3 खंडों में बांटा गया है. वे हैं धर्म अर्थ काम. மொத்தமா வந்து டோட்டலா இந்த புக்கை வந்து 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. 3 பார்ட்ஸ் என்னென்னனாக்கா அது தர்மனாக்கா அறம், அர்த்னா பொருள், காம் அப்படின்னாக்கா இன்பம். அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற 3 பார்ட்ஸா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. உன்ஹோனே மோக்ஷுக்கு கோயி ராக நஹீம் பதாயி. ஆனா இவர் இதுல வந்து 4வது இதை பத்தி சொல்லவே இல்லை. 4வது இதுன்னா முக்தி, மோக்ஷ் அப்படின்னாக்கா முக்தி, முக்தியை அடைவதற்கான வழி என்ன, ராக் கோயி ராகனாக்கா எந்த விதமான வழியுமே இவர் காட்டல. ஏன்? உன்கா விஸ்வாஸ் தாக்கி அவருடைய நம்பிக்கை என்னன்னாக்கா தர்ம அர்த்த காம் இன் தீனோ கா பாலன் சஹி டங்கு சே கரேன் தோ, இந்த அறம் பொருள் இன்பம் இந்த 3ஐயும் வந்து சஹி டங்கு சே பாலன் கரேன் சரியான முறையில பின்பற்றினோம்னா மோக்ஷ பிராப்தி அப்பனே ஆப் ஹோ ஜாயேகி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து முக்தி வந்து கிடைக்கும், நமக்கு லிபரேஷன் ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கறது அவரோட நம்பிக்கை. கிசி தர்ம விசேஷ் சே இஸ்கா கோயி சம்பந்த நஹி ஹை. எந்த விதமான ரிலீஜனோடையும் இதுக்கு தொடர்பு இல்லை, இந்த திருக்குறளுக்கு வந்து தொடர்பு இல்லை. இல்ல இது வந்து சைவ நெறியில இருக்கிறத, பாகவதத்துல இருக்கிறத சொல்லியிருக்காங்க, குரான்ல இருக்கிறத சொல்லியிருக்காங்க, இல்ல பைபிள்ல இருக்கிறத சொல்லியிருக்காங்கன்னா இல்ல, கிடையாது. இது எந்த விதமான ரிலீஜனோடையும் தொடர்புடைய ஒரு நூல் இல்ல, ஒரு புக்கு இல்ல. திருக்குறள் கோ சபி பாஷா பாஷி ஸ்ரத்தா கே சாத் படுத்தே ஹை. நம்ம திருக்குறளை வந்து எல்லா விதமான மொழியை பேசுறவங்களும் வந்து மிக ஸ்ரத்தையோட படிக்கிறாங்க. इसमें गागर में सागर की तरह जीवन दर्शन को समेटा गया है. गागर में सागर, गागरனாக்கா பிக்சர் பாட்டு, சின்னதா இருக்கும்ல பாட்டு, குடம், அந்த குடமோ டம்ளரோ அது ஒரு பாத்திரம், அது அந்த பாத்திரத்துக்குள்ள சாகர்னா கடல், ஒரு குட்டி பாத்திரத்துக்குள்ள கடலை அடைக்கிற மாதிரி நம்ம வாழ்வதற்கான வழிகாட்டுதல வந்து காமிச்சிருக்காரு. ஒன்லி 7 வார்த்தை இருக்கக்கூடிய ஒரு குறள்ல வந்து அவர் வந்து காமிச்சிருக்காரு. இது வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னாக்கா கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுகத்தைத்ததாம் குறள் அப்படின்னுவாங்க. கடுகு எவ்வளவு சின்னதா இருக்கு, அதை வந்து தொலைச்சு அதுக்குள்ள 7 கடலை உள்ள அடக்கினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமோ ஒவ்வொரு குறள்லயும் வந்து விஷயம். திருவள்ளுவர்னு கூட திருக்குறள் இருக்கணும். திருக்குறள் கே அத்தியாயோं को ध्यान में रखते हुए
कन्याकुमारी के विवेकानंद स्मारक के पास की चट्टान पर महान कवि तिरुवल्लुवर की 133 फीट ऊंची प्रतिमा स्थापित की गई है. இந்த திருக்குறளுடைய அதிகாரங்களை மனசுல வச்சுட்டு தான் கன்னியாகுமரியில விவேகானந்த நினைவிடத்துக்கு பக்கத்துல பாறை மேல, விவேகானந்த பாறைக்கு பக்கத்துல திருவள்ளுவருக்கு ஒரு 133 அடியில உயரத்துல 133 அடி உயரத்துல பிரதிமானது சிலைய வந்து நிறுவிருக்காங்க. इससे यह पर्यटकों का आकर्षक केंद्र बन गया है. இதனால வந்து இது டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள், பர்யட்டக் அப்படின்னாக்கா சுற்றுலா பயணிகள், அவங்களுக்கும் வந்து ஒரு கவரக்கூடிய ஒரு இடமா மாறி இருக்கு இது கன்னியாகுமரி. तिरुकुरल मानव के स्वभाव को ध्यान में रखकर लिखा गया ग्रंथ है. திருக்குறள் வந்து மனிதனுடைய குணங்களை வந்து மனசுல வச்சுட்டு அதை தெரிஞ்சுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கக்கூடிய ஒரு नूल बुक. मानव स्वभाव के परिवर्तन को समझने के लिए सुंदर उदाहरण भी दिए हैं. மனிதனுடைய குணம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பரிவர்த்தன் சேஞ்ச் ஆறது, மாறுறது. மனிதனுடைய மனசு மாறக்கூடியது, மனிதனுடைய குணங்கள் மாறக்கூடியது அப்படிங்கறத வந்து காட்டுறதுக்காக ஒரு அழகான ஒரு உதாரணமும் இங்க கொடுத்திருக்காங்க. என்ன इसका एक अच्छा उदाहरण निम्न प्रकार का है. என்ன மாதிரி ஒரு உதாரணம் பாருங்க. जैसे मिट्टी के रंग का प्रभाव पानी पर पड़ता है, उसी प्रकार संगति का प्रभाव मानव पर पड़ता है. நம்ம எங்க வளர்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய குணநலன்களும் வந்து அமையும் இல்லையா? ஸோ அதை வந்து இங்க அழகா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருவள்ளுவர், மிட்டிக்கே ரங்கு, மிட்டினாக்கா மண்ணினுடைய நிறம். இப்போ ஒரு களிமண்ணை தூக்கி ஒரு தண்ணிக்குள்ள போட்டினாக்கா அது ஒரு மாதிரியான கலர்ல இருக்கும். செம்மண்ணை போட்டோனாக்கா சிவப்பு கலரா இருக்கும். அதே வந்து கரிசல் மண்ணை போட்டோம்னாக்கா கருப்பு கலரா இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி மண்ணினுடைய நிறம் வந்து எப்படி நீரை வந்து தண்ணியோட இதை வந்து மாத்துதோ, கலரை மாத்துதோ, அதே மாதிரி உசி பிரகாரம் அதே மாதிரி சங்கதிகா பிரபாவ். சங்கத்தினாக்கா உன்னோட சுத்தி இருக்கிற சம்பந்தம், நீ யார் யார் கூடலாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற, யார உன் கூட வச்சுக்கிற, உன் நட்பு சர்க்கிள் எப்படி வச்சுக்கிற அப்படிங்கறத பொறுத்து அதனுடைய பிரபாவம், அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கண்டிப்பா மனிதன் மீது இருக்கும். அதான் சொல்லுவாங்க, எப்பயுமே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட சகவாசம் இருந்தனாக்கா கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து அவர் அப்பயே சொல்லிட்டாரு, எப்படி மண்ணினுடைய நிறத்தை பொறுத்து தண்ணியினுடைய தன்மை மாறுதோ அது மாதிரி நம்ம யாரோட சேரோங்கிறத பொறுத்து நம்மளோட கேரக்டரும் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. திருவள்ளுவர் காத்தே हैं कि बुराई करने वालों की भलाई कर दे. திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, புராயினாக்கா கெட்டது, நமக்கு கெட்டது பண்றவங்களுக்கு கூட வந்து நல்லது பண்ணுங்க. பலாயி கருதே, பலாயினாக்கா குட், நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. यह कुरल हमें कबीर को जो तो को काटा बुवाई की याद दिलाता है. இது வந்து இந்த கபீரோட ஒரு தோகை இருக்கு, தோக்கம் காட்டா புவைன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது மாதிரியே வந்து இருக்கக்கூடிய ஒரு இது. என்ன குரல்னா அது, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். நமக்கு யாராவது ஒருத்தவங்க கெட்டது பண்ணாங்கனாக்கா அது வந்து நல்ல அவங்கள வந்து தண்டிக்கிறது எப்படின்னா, ஒருத்தல் அப்படின்னா தண்டிக்கிறது எப்படின்னாக்கா அவங்களுக்கு நல்லது செஞ்சிடுறது, நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்லிட்டு. अभी हाल ही में कन्याकुमारी ऐतिहासिक और सांस्कृतिक शोध केंद्र द्वारा यह दावा किया गया है कि वल्लुवर एक राजा थे और तमिलनाडु के कन्याकुमारी जिले के एक पहाड़ी इलाका वल्लुवनाडु पर शासन करते थे. இப்ப ரீசெண்டா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, கன்னியாகுமரி இத்திஹாசிக், அதாவது ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் சான்ஸ்கிருத்திக் ஷோத் கேந்திரனாக்கா ரிசர்ச் சென்டர், ஷோத் அப்படின்னாக்கா ரிசர்ச், ஓகே, கன்னியாகுமரி ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ரிசர்ச் சென்டர் அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கனாக்கா, ஒரு எவிடன்ஸ், தாவாக்கியாகையாகனாக்கா எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. என்னன்னா, வள்ளுவர் வந்து ஒரு ராஜா, அவர் வந்து தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பஹாடி இலாக்கானாக்கா மலை பிரதேசம் வள்ளுவ நாடுன்னு இருந்தது. அங்க வந்து அவர் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாரு. ஜெயின் வித்வான் அவர் கையி இத்திஹாஸ்கார் மான்தே हैं. ஜைன மதத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் நிறைய ஹிஸ்டாரியன்ஸ்
ஆராய்ச்சியாளர்கள் வரலாறு ஆராய்ச்சி பண்றாங்களா அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நம்புறாங்கன்னா திருவள்ளுவர் ஏக்கு ஜெயின் முனிதே, திருவள்ளுவர் வந்து ஒரு ஜைனிசத்தை சேர்ந்த முனிவர், சமண சமயத்தை சேர்ந்தவர். क्योंकि तिरुकुरल का पहला अध्याय जैन धर्म के प्रथम तीर्थंकर ரிஷபதேவ் கோ சமர்ப்பித்த. ஏன்னா திருக்குறளோட முதல் அத்தியாயத்துல இருக்கக்கூடிய இது வந்து ஜைன தர்மம், அதாவது சமண சமயத்தை சேர்ந்த பிரதம் தீர்த்தங்கர முதல் தீர்த்தங்கர ரிஷபதேவுக்கு வந்து சமர்ப்பித் பண்ணியிருக்காங்க. ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு வருதுல, அது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இல்ல இது வந்து ரிஷபதேவருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு அவரு. சோ அவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. इसके अलावा तिरुकुरल की शिक्षाएं जैन धर्म की शिक्षाओं से मेल खाती हैं. அது மட்டும் இல்லாம திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து சமண சமயத்துல சொல்லப்பட்டிருக்க கோட்பாடோட வந்து நல்லா மேட்ச் ஆகுது. மேல் கார்த்திகனாக்கா மேட்ச் ஆகுது. அதனால அவர் வந்து ஒரு சமண சமயத்தை சேர்ந்த முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா எதுக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரூஃப் கிடையாது. இவர் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவர் இந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்றதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. எல்லாமே ஒரு அனுமானத்தின் பேர்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க. திருக்குறள் தமிழுக்கு ஏக் சப்சே ஸ்ரத்தேய பிராச்சீன் கிருத்திக. திருக்குறள் வந்து தமிழ்ல எழுதப்பட்டுள்ள எல்லாவற்றையும் விட சிறந்த பிராச்சீனாக்கா ரொம்ப பழைய, கிருத்திகனாக்கா ஒரு பாடல். குரல் கோ விஸ்வ வேத் மானா ஜாத்தாக. விஸ்வ வேதம்னாக்கா உலக பொதுமறை, மறைனாக்கா என்னது வேதம். ஓகே, நம்ம வந்து குரலை வந்து உலக பொதுமறையா வந்து ஏத்துக்கிறோம். யஹ் ஹமே மானவ் நைத்திக்தா, இது வந்து நமக்கு மாணவ மனித வாழ்க்கையை வாழறதுக்கான நீதி நெறிகளையும் சகித் மாணவிய ஜீவன் பித்தானேக்கா மார்க் பதாதாக, அது மட்டும் இல்லாம மனித வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியையும் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அருமையான ஒரு லெசன். நம்ம தமிழ்ல வந்து திருவள்ளுவரை பத்தி படிக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஹிந்தியில வந்து திருவள்ளுவரை பத்தி படிக்கிறோம். நல்ல விஷயம், படிங்க. தேங்க்யூ.